அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். 7th February 2025க்கு சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 84 பாயிண்ட் டவுன்லையும், நிஃப்டி வந்து ஒரு 93 பாயிண்ட் டவுன்லையும் முடிஞ்சது. 23,600 வந்து மெயின்டைன் பண்ணுமான்றதை பார்க்கலாம் இன்னைக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்லி 20 பாயிண்ட் தான் வந்து அப்ல முடிஞ்சது. வால் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு சாப்பி ட்ரேடிங் தான் இருந்தது. ஏன்னா அமேசானோடைய ரிசல்ட் இன்னைக்கு வரும். அதே மாதிரி ஜாப் ரிப்போர்ட் வந்து யூஎஸ்னோட ஜாப் ரிப்போர்ட் ஃபோக்கஸ்ல இருந்ததால் நேற்று வந்து வால் ஸ்ட்ரீட் வந்து ஒரு சாப்பி ட்ரேடிங்காக தான் இருந்தது. இன்னைக்கு ஸ்டாக் டு வாட்ச் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, ஐடிசி, என்டிபிசி கிரீனு, எனர்ஜி, என்டிபிசி கிரீன்ஸ் எனர்ஜி, சோலார் இண்டஸ்ட்ரீஸ், பிஎஸ்சி, ஐடிசி, பிரிட்டானியா இந்த ஸ்டாக்கை வந்து பார்க்கணும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் S&P 500 நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா ended higher while the Dow closed lower after choppy trading session சொல்றாங்க Thursday அன்னைக்கு. இன்வெஸ்டருடைய ஷிஃப்டட் வந்து ஏர்னிங்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமேசானோட ரிசல்ட் இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கீ ஜாப் ரிப்போர்ட்ஸ் ஆன் ஃப்ரைடே இருக்கிறதால டவ் ஜோனை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் ஃபெல் வந்து ஆல்மோஸ்ட் 125.6 பாயிண்ட் வந்து டவுன்ல முடிஞ்சிருக்கு 0.28%. S&P 500 பொறுத்த வரைக்கும் 22 பாயிண்ட் வந்து கெயின் ஆயிருக்கு 0.36%. அதே மாதிரி நாஸ்டாக் காம்போசிட் பார்த்தீங்கன்னா ஒரு 99.66% வந்து அப்ல முடிஞ்சது, அது வந்து 0.51%. ஸோ சில கம்பெனிகளுடைய இதை பார்க்கலாம். இப்போ அதானி என்டர்பிரைசஸ் வந்து ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 crore கேபெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது வந்து அவங்க ஏற்கனவே சொன்னதை எர்லியர் இதை விட டவுன்ல தான் கொடுத்துருக்காங்க. கோதாவரி பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கிடைச்சிருக்கு சத்தீஸ்கர் என்வரன்மெண்ட் கன்சர்வேஷன் போர்ட்லேருந்து அவங்களுடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 4,95,000 5,94,000 மெட்ரிக் டன் பர் ஆனம்க்கு அவங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு. எஸ்டர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா sustained profitability, improvement in packaging through better product mix and operating leverage இருக்காங்கன்னா வோல்டாஸை பொறுத்த வரைக்கும் வோல்டாஸ் டு சேலஞ்ச் த கோர்ட் ஆர்டர் ஃபார் அவங்களுடைய பேங்க் கேரண்டி வந்து பேமெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 166 மில்லியனுக்கு வந்து அது கோர்ட் ஆர்டர் வந்து சேலஞ்ச் பண்றாங்க. ஜொமேட்டோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய பேரை வந்து நேமை சேஞ்ச் பண்றாங்க எட்டர்னல் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மற்றபடி மற்ற பிராண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க. ஜொமேட்டோ, பிளிங்கெட், அலைடு டிஜிட்டல் ரிசீவ்ஸ் லெட்டர் awarded for the upgradation of monetization அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோஸ் த சேல் ஆஃப் 1.75 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 49% ஸ்டேக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஆல்ரெடி ட்ரெண்ட் வந்து 8% டவுன்ல இருக்கு. இப்போ இந்த ஸ்டேக்கை விற்கிறதால ஃபர்தராக எப்படி இருக்குன்னு தெரியாது. சன் டிவி பார்த்தீங்கன்னா ஒரு GBP 100.5 மில்லியன் பிட் ஒன்று வின் பண்ணிருக்காங்க ஃபார் 100% ஈக்விட்டி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தன் சூப்பர் சார்ஜ் லிமிட்டோட ஃப்ரான்ச்சைசி ஆஃப் தி 100 கிரிக்கெட் லீக்கு வந்து இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னைக்கு ஏர்னிங்ஸ் ரிசல்ட்டை பார்க்கலாம். அரவிந்தோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா Q3 நெட் ப்ராஃபிட் ஃபெல் ஆல்மோஸ்ட் 9.7%. ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் 8.5% வந்து அதாவது அப்ல முடிஞ்சது இயர் பேசிஸ்ல. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி ரிப்போர்ட்டட் 4.5% இயர் இன்க்ரீஸ் இன் நெட் ப்ராஃபிட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் 7.9% க்ரோத்தில் இருக்கு. அடுத்த ஹீரோ மோட்டோ கார்பனுடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க 12.1% வந்து இயர் பேசிஸ்ல வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க ஃபார் Q3 பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான் க்ரோத் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 12.1%, பட் ஆனால் ரெவன்யூ வந்து 5% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் க்ரோத் இன் நெட் ப்ராஃபிட் தேர்ட் குவார்ட்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ 1.2% தான் அவங்களுக்கு வந்து க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது த கம்பெனி ரெவன்யூஸ் 8.6% இன்க்ரீஸ். ரெவன்யூ வந்து 8.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அக்கோம்ஸ் ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து நெட் ப்ராஃபிட் ஃபெல் ஆல்மோஸ்ட் 66%. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிக்ரீஸ் பை 7% இயர் பேசிஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி த நெட் ப்ராஃபிட் ஃபெல் 37% பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குவார்டர் பேசிஸ்ல. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 4% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா 17% இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் 6% தான் க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராம்கோ சிமெண்ட்ஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மோர் தென் டபுள்டு ஆல்மோஸ்ட் 116% வந்து இயர் பேசிஸ்ல ராம்கோ சிமெண்ட்ஸ் வந்து அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நெட் ப்ராஃபிட். ரெவன்யூ ஆப்ரேஷன்ஸ் வந்து 6% டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போலோ டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஃபெல் பை 32% இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் பை 5% சொல்றாங்க. ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் சர்ஜ் பை 505% இயர் பேசிஸ்ல.
இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஆப்ரேட்டிங் குரூ பை 19%. அதாவது ஆப்ரேஷன்ஸ் வந்து ரெவன்யூ ஆப்ரேஷன்ஸ்ல இந்த ரெவன்யூ வந்து ஆப்ரேஷன் வந்து 19% growth ஆயிருக்கு. அதே நேரத்தில் வந்து ப்ராஃபிட் வந்து 505% வந்து ஜம்ப் ஆயிருக்கு. பாரதி ஹெக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 24% இயர் ஆன் இயர் ரைஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் சில ஸ்டாக்ஸ்னுடைய Q3 ரிசல்ட்ஸ். இன்னைக்கு Q3 ஏர்னிங்ஸ் வர வேண்டிய லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வருது. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் வருது, வெங்கீஸ் வருது, சன் டிவி நெட்ஒர்க்கு, ஆயில் இண்டியா, பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா பெரிய கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, எல்ஐசி வருது, எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்ஐசி வருது, மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் வருது, லிண்டே இந்தியா வருது. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த Q3 சோழமண்டலம் ஃபைனான்ஸ் அவங்களுக்கும் ரிசல்ட் வருது. ஸோ இது எல்லாம் வரும்போது என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னருடைய இன்னைக்கு ஸ்பீச் பிளஸ் என்ன மாதிரியான ரேட் கட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் 0.25 பேசிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம், பொறுத்து தான் பார்க்கணும் எப்படி ஆக போகுது. அதை பொறுத்து தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க போகுதுன்றது பார்க்கலாம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்.